What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஓகே, எனக்கு வந்து இவர் போட்டாரா அந்த வித்யாசாகர். வித்யாசாகர் போட்டப்பே நான் வந்து சொன்னேன், இவர் பரத்வாஜும் ஆக்சுவலி வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். இவரும் நிறைய இது போட்டிருக்காரு. ஈவன் இப்ப பார்த்தோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசூல் ராஜா, அதுலயும் அந்த பாட்டு அவர் தான், அவர் அந்த சொல்லுமே அவர் தான் மியூசிக். அதுவும் அது மாதிரி நிறைய இது அவரு கரெக்டானு தெரியல, ஒரு வாட்டி அப்புறமா வேணா செக் பண்ணி சொல்றேன். அவர் தான் மியூசிக் டைரக்டர் அதுன்னு நினைக்கிறேன். நிறைய மியூசிக் அவரும் நமக்கு தெரியாது, ஹிட் ஆனது நிறைய இருக்கு. ஆனா அவர் இது மாதிரி அந்த யார் மாதிரி சொல்லலாம், சான்சியஸ் மாதிரி அவர் தான் போட்டாருங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகாமையே இருப்பாரு. அவர் ஃபேஸும் தெரியும். உண்மையிலே சொல்றேன், இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் பார்க்கறேன். இதுல அவர் எடுத்து போட்ட பிறகுதான் அவர் ஃபேஸ் தெரியுது. அவர் நேம் தெரியும், பரத்வாஜும் ஒருத்தர் தெரியும், நல்லா மியூசிக் எனக்கு அதுவும் தெரியாது. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் இருக்கானே தெரியாதா? மேலே கீழே பாக்குறீங்களா? புரியல. இல்ல கேட்டேன், பாப்போம். அப்பனா இதுல நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆமா, யாருக்கு என்னென்ன பாட்டு பிடிச்சிருக்குன்னு பாப்போம். எனக்கு தேவா அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், மத்தவங்க ரசிக்காம விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். உனக்கு ஆனா தேவாது நிறைய சர்ப்ரைஸா எனக்கு தேவாது இது வந்து ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸா இருக்கும். லென்த் வீடியோ தேவாது சரி, வித்யாசாகரும் சரி. நான் வந்து அதை சொல்லல, நம்ம குறிப்பிட்ட சாங்ஸ் நம்ம வச்சிருப்போம். நான் மேக்சிமம் ஓப்பனா சொன்னா நான் எல்லா பாட்டும் ஏஆர்ரஹ்மான் இளையராஜா அவங்கதான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு சினிமா டிக்கெட்ல அவங்க போடதான் எனக்கு தெரியும், ஓகே இந்த பாட்டுல இவங்க பண்ணிருக்காங்க, இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களான்றதே எனக்கு உண்மையுமே அப்பதான் எனக்கு தெரியும். அதுலயே ஒண்ணு இருந்த டயத்துல இருந்தவர் தான், வித்தியாசம் இருந்த டயத்துல இருந்தவர். பட் ரெண்டு பேருக்கும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு உள்ளார. தமிழ் சினிமாவோட கோல்டன் பீரியட் 90ஸ்ல வெகு சில படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணின எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா ஆக்கி தனக்குன்னு ஒரு தனி பாணியை பிடிச்சு நம்மளோட அந்த கோல்டன் ஏராவை கோல்டன் ஹிட்ஸால இன்னும் சிறப்பாக்கி இசையமைப்பாளர் பரத்வாஜோட சுவாரஸ்யமான மியூசிக்கல் ஜேர்னியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருநெல்வேலியில ராவணசமுத்திரம்ங்கிற கிராமத்துல பிறந்த பரத்வாஜோட ஸ்டடீஸ் எல்லாமே டெல்லியில சிஏ முடிச்ச பரத்வாஜ் சின்ன வயசுல இருந்தே மியூசிக்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததால இந்துஸ்தானி வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டாரு. ரேடியோல தினமும் 15 நிமிஷம் மட்டுமே தமிழ் பாட்டு கேட்க வாய்ப்பு இருந்தாலும் அதுல அதிகமா இம்ப்ரெஸ் ஆகி தமிழ் சினிமால மியூசிக் ஃபீல்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டாரு. சினிமால இருக்கிறவங்களுக்கு அந்த பீரியட்ல வாடகை வீடும் கிடைக்காது, பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே சென்னை வந்து அசோக் லேலாண்ட்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டா வேலைக்கு சேர்ந்தாரு பரத்வாஜ். வீடு கிடைச்சு கல்யாணம் பண்ண 2வது நாளே வேலையை ரிசைன் பண்ணாரு. ஆனா வேலையை விட்டதும் சினிமால ஈஸியா அவரால் நுழைய முடியல. எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சாரு. முக்கியமா வீட்டுல பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சர்வைவலுக்காக 100கணக்கான பக்தி பாடல் கேசட்டுகளும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல விழுதுகள்னு ஒரு சீரியலுக்கு கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜுக்கு கிடைச்சது 10,000 ரூபாய் சம்பளத்தோட. பல இன்னல்களுக்கு அப்புறமா 95ல தெலுங்குல சொகசு சூட தரமா அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜுக்கு கிடைச்சது. பெரிய ஹிட்டும் ஆச்சு. தொடர்ந்து நிறைய தெலுங்கு படங்களுக்கு கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜுக்கு கிடைச்சது. 1998ல தெலுங்குல இவரை வச்சு ஹிட் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் பரத்வாஜையும் அஜித்தையும் ஆன்போர்ட் பண்ணிட்டு இந்த காம்போல உருவாக போற படத்துக்கு டைரக்டரா ஆடிஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மிக பிரபலமா டைரக்டரா இருக்கிற பாலாவும் அந்த ஆடிஷனுக்கு போன ஒரு இயக்குனர் தான். ஆனா ஆடிஷன்ல கடைசியா செலக்ட் ஆன டைரக்டர் சரண். ராஜா, ரஹ்மான், தேவா, வித்யாசாகர்னு எல்லாருமே பீக்ல இருந்த அந்த பீரியட்ல தமிழ் சினிமாவுக்கு பரத்வாஜ், சரண், அஜித், வைரமுத்துன்னு ஒரு புதிய காம்போ வந்துச்சு. மார்ச் 1998ல ரிலீஸ் ஆன அந்த காதல் மன்னன் ஆல்பம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தமிழுக்காக பரத்வாஜ் கம்போஸ் பண்ணின முதல் பாட்டியை எஸ்பிபியை வச்சு பாட வச்சார். இந்த பாட்டு தமிழ்நாட்டுல ஏற்படுத்தின வைப வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. லோ பிச் ஹை பிச்லன்னு எஸ்பிபி இந்த பாட்டுல பூந்து விளையாடி இருப்பாரு. ராக் கிட்டார், சாக்ஸ்னு ஃபயரா இருக்கும் இதோட இன்டர்லூட்ஸ் எல்லாம். சொல்லவே வேணாம், எத்தனை பெண்களை கடந்திருப்பேன்னு வைரமுத்து வரிகளை உருகி பாடி இருப்பாரு எஸ்பிபி. அஜித்தோட புது டைமென்ஷனை வெளியில கொண்டு வந்துச்சு பரத்வாஜோட மியூசிக். சாதாரணமா இருந்த அஜித்தை காதல் மன்னன் அஜித் குமாரா ஆக்குச்சு இந்த ஆல்பம்.
இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். காதல் மன்னை டிஃபைன் பண்ணி வைரமுத்து சார் ரொம்ப அழகாக இருப்பார். அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தெரியும் ஆணழகன், நான் வந்து யாருன்னா அவன் தான் காதல் மன்னன் அப்படிம்பாரு. ஏற்கனவே இன்னொருத்தரோட நிச்சயமான ஒரு பொண்ணை தான் அஜித் லவ் பண்றாரு. அப்படி ஒரு சமயத்துல அந்த பொண்ணை மீட் பண்றப்போ வர சிச்சுவேஷன் இது. அந்த டென்ஷன் பிளஸ் ரொமான்ஸ அவ்வளோ அழகா இந்த சாங்ல டெலிவர் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். ஆன பொண்ணை ஒருத்தர் வந்து காதலிப்பா, அது தப்பு தானே, எத்திக்கலே கிடையாது. ஓகே, நியூ லவ் சம்படி யூஸ் இங்கியஸ் அப்படிங்கிற போது அப்போது அதுக்கு வந்து அவர் வரைய அழகாக இருந்தார். வானும் மண்ணும் கட்டி கொண்டது, மண்ணில் நீளம் ஒட்டி கொண்டது, ஒரு நீரோடை மீனுக்கு கரைமேல் ஆசை வந்தது, இனி என்னென்ன நேர்ந்திடுமோ. அதாவது என்ன தப்பு தானே, தவறு தானே இந்த மாதிரி ஆக்கும்போது. மண்ணும் கட்டி கொண்டது, மண்ணில் நீளம் ஒட்டி கொண்டு. நான் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு கவலையோடு எண்ட் ஆகணும். நார்மலி when you end the line, பல்லவி லைன் எண்ட் பண்ணும்போது அது ஒரு அதுலேயே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ நான் வந்து டியூன் கொடுத்தேன், அப்படி எண்ட் ஒரு கவலையோடு எண்ட் ஆகும். அது கரெக்டாக அவர் வந்து இனி என்னென்ன நேர்ந்திடுமோ பண்ணார். செம்மையா இருக்கும் பாட்டு. இவ்வளோ இருக்கா இதுல? அந்த டென்ஷனான சிச்சுவேஷனை நிறைய இடங்கள்ல ஃப்ளூட் சவுண்ட்ஸ் மூலமா சாங்ல ஆட் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஒரு வண்டு வந்து ஒன்று இப்படி பறந்து டகால்னா தான் அந்த இதுக்குள்ளே போகும், அந்த ஒரு மூங்கிலில் போய் அட்டாகும். இந்த படம் ஷூட்டிங் வந்து அகும்பேன்னு அந்த கர்நாடகாவில் ஒரு இடத்துல எடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மூங்கில் மரங்கள் தான் இருக்கும். மூங்கில்களுக்கு க்ளோசஸ்ட் திங் இஸ் நம்ம ஃப்ளூட் தானே. அதில் தான் பண்ணுவாங்க பேம்பு ஃப்ளூட்ஸ், இந்தியன் பேம்பு ஃப்ளூட். ஸோ இந்த பாட்டு முழுக்கவே வி டிசைடட் தட் வில் ஹேவ் பேம்பு ஃப்ளூட் flute backgrounds, BGMs, all BGM. So probably the only song in Indian what do you call song history. எல்லா ஃப்ளூட் எல்லா பிஜிஎம்மே ஃப்ளூட் தான். இல்லை ஆரம்பம் ஃப்ளூட், பிஜிஎம் ஃப்ளூட்டு, சுற்று வட்டாரம் வந்து அந்த இது ஃப்ளூட்டோட சமாச்சாரம். முதல் படத்திலேயே அப்போ பல ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துட்டு இருந்த தேவாவை ஒரு பாட்டு பாட வச்சாரு. தேவா சார் பாடிப்பாரு, மாரிமுத்து மாரிமுத்து நில்லப்பா அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப மேகசின்ஸ் டிவின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு முதல் ஆல்பம்லயே மரணமாஸ் ஹிட் கொடுத்தாரு பரத்வாஜ். காதல் மன்னன் ரிலீஸ் ஆன அதே வருஷத்திலேயே 2வது படத்துக்கும் புக் ஆனாரு பரத்வாஜ். கார்த்திக் அப்பாஸ் நடிச்ச பூவேலி அந்த டைம்ல பெருசா பேசப்பட்ட ஆல்பம் இது. பரத்வாஜ் கமிட்டான ஒரு சின்ன படம் கூட மியூசிக்கால பெரிய ஹிட் ஆச்சு. அவ்வளவு குவாலிட்டியான சாங்ஸும் அதுல லெஜெண்டரி சிங்கர்ஸும் யூஸ் பண்ணி மிக சிறப்பான ஆல்பம்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல ராதா ரவி ஒரு கேரக்டர் வந்து அதுல பேசவே மாட்டார், அவர் கோபத்தில் இருப்பார். அவர் எப்படி இந்த ஒரு பேச வைக்கணும், இங்க கூட பேச வைக்கணுங்கிறது வேண்டி ஒரு விடுகதை மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து பாடுவாங்க. கதை சொல்ல போற விடுகதை சொல்ல போற என் விடுகதைக்கு விடைய சொன்ன ஸ்டோரியோட எவ்வளவு லிங்க் ஆகுறாங்க. அதுதான் நான் இப்ப பாட்டு என்னன்னு கேட்கணும். இது ஒரு கிராமப்புறமா ஒரு எழுதி கொடுத்தாரு. ஒரே டேக்கில் நான் மியூசிக் பண்ணேன், ஒரே டேக்கில் அதை எடுத்தாங்க. இதில் வந்து விடுகதையும் சொல்லணும், அந்த சப்ஜெக்டையும் கொண்டு வரணும், ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வரணும். கதை சொல்ல போற விடுகதை சொல்ல போற கேட்டிருக்கேன். எக்கச்சக்கமான ஃப்ளூட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பூ எழுதும் கவிதைன்னு பூவேலியில இவர் பண்ணின பாட்டு இப்போ கேட்டாலும் செம ஃபீலா இருக்கும். when you make a song on a Carnatic ராகம் பேஸ்ட், அந்த பாட்டில் வந்து ஒரு காதல் பாட்டு வந்துன்னா அது வந்து ஹானஸ்டாக தெரியும் நம்ம மக்களுக்கு. இப்போ வந்து பெண்ணை ஒன்றை நான் லவ் பண்ணுறேன் நீ வந்து இப்படி வந்து இது கொஞ்சம் விளையாட்டு போக்கில் இருக்குது. இதே ராகத்தில் ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் உருளும், அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வேற ஒரு ஃபீல் வரும். இப்போ இந்த ராகம் வந்து ஹம்சநாதம்னு பேர். நானும் விஷுவல் பார்த்ததில்லை. பரத்வாஜ் எஸ்பிபி காம்போ ஒரு புறம் அல்டிமேட் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பரத்வாஜோட எல்லா ஆல்பம்ஸ்லயும் ஹரிகரனோட செம சோல்ஃபுல்லான மெலடிஸ் ஒன்னாவது இருக்கும். உன்னை பார்த்த கண்கள்
இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகறாருனாலே அவங்களுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் ராஜாவோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா பரத்வாஜ் இன்டென்ஷனலா அவங்க மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைச்சு ஃப்ரெஷ்ஷான ஹிட்ஸா கொடுத்தாரு. 98ல காதல் மன்னன் மூலமா தமிழ்நாடுக்கு கிடைச்ச அந்த பிளாக் பஸ்டர் காம்போ 99லயே அதை தாண்டி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதுதான் அமர்கலம். அமர்கலம் அது இதுலயும் நல்லா பாட்டு நல்லா இருக்குல்ல. அமர்கலம் ஸ்கிரிப்டை சரண் எழுதி முடிச்ச டைம்ல அஜித்துக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முழுக்க கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அந்த டைம்ல படத்தோட ஒரு சிச்சுவேஷனை சரண் சொல்ல அதுக்கு வழக்கம் போல வைரமுத்துவை வச்சு லிரிக்ஸ் எழுத பிளான் பண்ணினாங்க. வைரமுத்து ஏற்கனவே எழுதின பெய்யன பெய்யும் மழைங்கிற ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து அதுல இருந்த வரிகளுக்கு பரத்வாஜ் டியூன் பண்ணி அதை எஸ்பிபியை வச்சு பாட வச்சாரு. அந்த பாட்டு தான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் இந்த பாட்டு கம்போசிங் முடிஞ்சதும் சரணும் பரத்வாஜும் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அஜித்தோட காதுல ஹெட்போன்ஸை போட்டு இந்த பாட்டை பிளே பண்ண இதை முழுசா கேட்டதும் உடனே யோசிக்காம நான் இந்த படம் பண்றேன்னு ஆன்போர்ட் ஆனாரு அஜித். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருந்துச்சு. துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன். அதுல வந்து சத்தமில்லா தனிமை வேண்டும், யுத்தம் இல்லாத உலகம். இந்த வேண்டும் வேண்டும் கேட்டேன் மாத்தினார் ஃபுல்லா. ஸோ 90 வரிகளை தொடர்ந்து நான் அப்படியே ஓன்ட் பிலீவ் நான் அப்படியே எடுத்தேன். அவர் சொன்னதில் வந்து அப்படியே சத்தமில்லா தனிமையை கேட்டேன். நான் கீபோர்டெலாம் கம்போசிங்லாம் ஒன்றுமே வச்சுக்கவே இல்லை. அப்படியே மனசில் வரதான் பாட்டு ரெக்கார்டட் சாங். அதாவது நிறைய கேட்டேன்னு 90 வரி உள்ள. இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான லைன் உள்ள பாட்டு அந்த பாட்டு தான். உயிரை கில்லாத உறவை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன். ஆக்சுவலா இது எஸ்பிபி ஸ்டுடியோல மூச்சு விடாம பாடல, நிறைய டேக்ஸ்ல தான் இதை ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பின்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனா ரொம்ப சர்ப்ரைஸான செய்தி என்னன்னா 2002ல பரத்வாஜ் பண்ணின ஒரு லைவ் இன் கான்சர்ட்ல எஸ்பிபி ஸ்டேஜ்ல லைவா இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணி மிரட்டி விட்டதுதான். மொத்த ஆடியன்ஸும் வாயடைச்சு போற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணினாரு எஸ்பிபி. அப்போ மரணம் அல்ல மரணம் கேட்டேன் தானே வரும். இப்படி ஒரு எப்பிக்கான கம்போசிஷன், வரிகள், சிங்கிங் இதுக்கப்புறம் எவனுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அப்போவே பண்ணினாங்க இந்த பரத்வாஜ், சரண், வைரமுத்து, எஸ்பிபிங்கிற 4 டிராகன்ஸ். இன்னைக்கு கோலிவுட் கப்பிள்ஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுல முதல் கப்பல் அஜித் ஷாலினி தான். அந்த கப்பலை இணைச்ச படம் இது. அஜித் ஷாலினிக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இந்த சாங்ஸை எடுத்துட்டு போய் தான் பண்ணியிருக்காரு. ஒரு ரியல் லைஃப் கப்பலோட லைஃபை பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி வச்சது பரத்வாஜோட சாங்ஸ். பொண்ணுங்க பசங்க ரசிக்கிறதே அழகோ அழகுதான். அதை வார்த்தைகளால வர்ணிக்க கவி பேரரசால தான் முடியும். சித்ராவும் அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. இதுல ஷாலினிய சிங்கரா அறிமுகப்படுத்தினதும் பரத்வாஜ் தான். எனக்கு முதல்ல வந்து இந்த படத்தில் சேரன் சொன்னார் அவர் அவங்கள பாட வைக்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இப்போ ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பாடுவாங்க தெரியாது சார், இது எப்படி. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க பாடினதால ரொம்ப சிம்பிளாக வந்து டியூன் போட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பார்த்த மாதிரி. அதுக்கு அவர் போட்டார் பாருங்க வார்த்தை, சொந்த குரலில் பாட வைரமுச்சார் ஆசை. ஹலோ சுஷீலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி, தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க, சொந்த குரலில் பாட ஒன்று பாடு. இப்போ அழகான ஒரு பல்லவி. அப்போ அந்த ஷாலினி ஃபீல் கொடுக்குற போது ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் லேடி. இட்ஸ் வாட் ஐ குட் கெஸ் அட் தட் பாயிண்ட். அவங்க ஏதோ முதல்ல பாடுற போதே பெரிய பல ரெக்கார்டிங் பார்த்த மாதிரி, சார் பாடலாம் சார், டேக் போகலாம் சார் அப்படின்னாங்க. சத்தமில்லாத தனிமை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீல் தான். இதே படத்துல அதே காம்போ அந்த 4 டிராகன்ஸ் கூட்டணியில வந்து இன்னொரு எபிக். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனது. அந்த லாரன்ஸ் சாங் அதுவும் சூப்பரா. காதல சொல்றதுக்கு 100 வயலின்ஸ் வச்சு பார்த்திருப்போம். ஆனா காதல் வலிய சொல்ல பரத்வாஜ் அத்தனை வயலினை யூஸ் பண்ணி இதுல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு.
எத்தனை வயலின் இருந்தா என்ன, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தா தான் எனக்கு என்னன்னு எஸ்பிபி ஒரு புறம் அதை தாண்டி ஹை பிச்சில் முரட்டு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஓடி ஓடி போகாதே ஊமை பெண்ணு, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி, அப்படியே ஒரு ப்ரொக்ளமேஷன், அப்படியே ஊருக்கே சொல்கிறாரு அந்த இடத்துல. காதல் சாட்சி ஒரு ஹை பிச்சில் கண்டினியூஸாக ஒரு நான் லாங் இழுப்பேன் அந்த ஃப்ரேஸ் அந்த இடத்த. எனக்கா இஸ் ப்ரொக்ளமேஷன், அது உலகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நாம் உயிரோடு நினைக்கிறேன். என்ன ஒரு கம்போசிஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இவ்வளோ டஃப்பான ஒரு கம்போசிஷனை பரத்வாஜ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 10 நிமிஷம். இப்போ நடக்கிற விஷயத்த கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, அதுவும் இந்த படத்துல தான். பரத்வாஜோட மிகப்பெரிய பிளஸே எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கும் அவர் ப்ராப்பரா லேர்ன் பண்ணினது தான். இந்த மாதிரி ஒரு ஃபோக்ல கூட ராகா பேஸ்டு கம்போசிஷனா இருக்கும். இந்த படத்துல அவங்களோட கெமிஸ்ட்ரிய பரத்வாஜ் பிஜிஎம் மூலமா அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணிருப்பாரு. நீ என்ன எழுப்புனதுல இருந்து எனக்கு தூக்கம் வருது இல்ல. இல்லதானே அவரை யாருமே எழுப்ப மாட்டாங்களே. லவ் பிஜிஎம் மட்டும் இல்ல, வில்லன் ரகுவரன் கூட பிஜிஎம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருக்காரு பரத்வாஜ். பொதுவாக ரீரெக்கார்டிங்ல வந்து நம்ம ஒரு சீனை என்ஹான்ஸ் பண்றது தான் ரீரெக்கார்டிங் பண்ணும். ரகுவரன் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய தாதா, ஆனால் இப்போ குவைட்டாக இருக்காரு. ஸோ ஒரு டீப்பாக ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா ஐ செட் I'll யூஸ் மை வாய்ஸ், இட்ஸ் வெரி பேசி வாய்ஸ். ஐ செட் ஆமாம் அப்படின்னு ஒரு 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 அடித்துண்டையிலேருந்து பாடுற மாதிரி ஒரு வரியை பண்ணி அதை நல்லா ஈக்குவலாக பண்ணி இன்னும் வெப்பெல்லாம் போட்டு அதை கார்டெலாம் கொடுத்து ஒரு மாதிரி பேஸியாக இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் ஒரு வருவரோ இந்த மாதிரி வரும் சவுண்டு வரும். வச்சு பாரு யாரே நீ. ஆனந்த விடனில் வந்து அதோடைய படத்தோட ரிவ்யூ பண்ணுறபோது பரத்வாஜ் வந்து அந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ரகுவரன் பண்ண வந்து ஒரு 4 கால் பிராணி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அது அனிமல் சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. காதல் மன்னன் அமர்கலம் மாதிரி 2 ஆல்பம் மூலமா அவ்வளோ காலமா ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருந்த அஜித்தா அல்டிமேட் ஸ்டார் ஆக்கின பெரும் பங்கு பரத்வாஜுக்கே உண்டு. இப்போலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காம்போவோட பாட்டு கேட்கறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அப்போ அவ்வளோ எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. சரண் பரத்வாஜ் வைரமுத்து காம்போ வருஷம் வந்து மிரட்டி விட்டாங்க. அமர்கலம்க்கு அடுத்த வருஷமே இந்த காம்போல வந்து அடுத்த பிளாக் பஸ்டர் பார்த்தேன் ரெஸ்டேன். இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு பிக் பாஸ் மூலமா அறிமுகமான யுகேந்திரனுக்கு எக்கச்சக்கமான ஹிட்ஸ் பரத்வாஜ் மியூசிக்ல தான் இருக்கு. பாட்டோட ஸ்டார்டிங் மட்டும் ஹூக்கா போட்டு தட்டி விட்டுட்டு இருக்க இந்த காலத்துல மொத்த பாட்டும் வைபா போட்டாரு பரத்வாஜ் அப்போ. அதுவும் இந்த பாட்டோட சரணம் இன்டர்லூட்ஸ் எல்லாம் அல்டிமேட் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஒரு கிளாசிக்கல் டியூன், அதுல ராக் கிட்டாரை யூஸ் பண்ணி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கிளாசிக்கலா ஒரு காதல் பாட்டு கேட்கவே தலை சுத்துது இல்ல. ஆனா அல்வா சாப்பிடுற மாதிரி பண்ணியிருக்காரு பரத்வாஜ். உன்னிகிருஷ்ணன் ஒரு புறம் அப்படியே இதயத்தையே கொத்தோட புடுங்கிட்டு போற மாதிரி பாட, ஹரிணி வாய்ஸ் வர்ற இடம்லாம் ஆஹா ஆஹா. அவர் வந்து லவுடா பாடுவாரு. அந்த கேர்ள் வந்து ரொம்ப அடக்கி ரொம்ப பயந்து சுபாவமோட பாடுவாங்க. என்னுள்ளே ஏதேதோ செய், ரொம்ப அழகா இருக்கும் அந்த காம்பினேஷன். இந்த பாட்டோட இன்டர்லூட்ஸ்ல பரத்வாஜ் பண்ணிருக்கிற ஒர்க் எல்லாம் பிரிச்சு டீகோட் கூட பண்ண முடியல. அப்படி ஒரு ஒர்க், எப்போ கேட்டாலும் எக்ஸ்டசி தான். உன் கண்கள் கடந்தும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததுன்னு உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல சாஃப்டா வந்து தொடர்ச்சியா வர அந்த ராக் கிட்டாரையும் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம்லயோ ஹெட்போன்லயோ கேட்டீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு செம அப்கிரேடு சினிமா டிக்கெட்டு தெரியுது. அந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்காரு. பிளஸ் நிறைய விஷயம் உள்ளார இம்போர்ட் நடுவில் கேப் இருக்கிறது. முன்னாடி எப்படி பண்ணா அந்த ஆர்டிஸ்ட காட்டுறது அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாரு. படத்தோட சீன்ஸ் வைக்கிறேன். இப்ப அந்த ஏஐ யூஸ் பண்றது செமையா இருக்கு. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சில அனிமேஷன் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல அந்த ஏஐ நல்லா இருக்கு. அந்த டைம்ல அவங்க இருக்கு அது அவங்க சொல்றதுக்கும் அதுல இருக்க அந்த ஏஐ பிக்சரும் ஈஸியா கனெக்ட் ஆகுது. அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது அந்த அவங்க இருந்த அந்த சிச்சுவேஷன்ஸ்.
இதே பாட்டை படத்துல பிஜிஎம்மாவும் செம சோல்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா யூஸ் பண்றாரு. பேருக்கு ஒரு ஹிட் ரெண்டெல்லாம் இல்ல, கை வச்சாலே ஹிட் தான். இந்த காம்போல வந்த மொத்த ஆல்பமுமே ஹிட். ஸ்ரீனிவாச கிளாசிக்கலா இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா நிறைய பாடல்களை யூஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். இதே ஆல்பம்ல லெஜெண்டரி சோனு நிகாமையும் வசுந்தரா தாஸையும் வச்சு செம ஸ்டைலிஷா ஒரு பாட்டும், சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராமையும் வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபோக் சாங்கையும் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். இந்த பாட்டும் இது இவ்வளோ வெஸ்டர்னைஸ்டா ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்த பரத்வாஜுக்கு முதல் முறையா பக்கா கிராமத்து களத்துல ஒரு படம் கிடைச்சது. அது அவருக்கு சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க எண்ணம் நினைச்சேன். கிராமத்து படம் இதான் நினைச்சேன். இந்த படத்துல வர எல்லா படமும் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். இன்னைக்கும் ஒரு கூட்டு குடும்பம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாட்டு ஒரு வாட்டி கேட்கும் போதும் உங்களுக்கு 1000 உணர்வுகளை கொடுக்கும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் எல்லாராலையும் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸை ரசிக்க முடியாது, ஒரு கலையை ரசிக்கிறதும் ஒரு திறமை தான். அதனாலதான் 90s early 2Kல பிறந்தவங்க எவ்வளவு பாக்கியசாலிகள்னு பாருங்க. நமக்கு மட்டும்தான் இந்த பாட்டோட அருமை புரியும். 5 எழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என்னை. ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம்னு கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கை முறையை உணர்வு பூர்வமா எழுதியிருப்பாரு ஸ்நேகன். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். கள்ளம் கபடம் இல்லாத இந்த மாதிரி ஒரு நட்பு இந்த ஜெனரேஷன்ல பாக்குறதே கஷ்டம். ஆனா அது அப்போ இருந்துச்சு. அது அவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணிச்சு இந்த பாட்டு. தமிழ்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய பாட்டே பாடி இருந்தாலும் அத்தனையும் ஹிட். அந்த சித்ரா சிவராமனை அவ்வளவு அழகா பாட வச்சிருப்பாரு பரத்வாஜ். பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும், பிரியமான காதலும் கூட பிரிந்த பின் ரணமாய் கொள்ளுங்கிற ஒரு உலக தத்துவத்தை அப்படியே அசால்ட்டா சொல்லியிருப்பாரு ஸ்நேகன் இந்த பாட்டுல. 2002லயும் 2 தரமான ஆல்பம்ஸ் கொடுத்தாரு பரத்வாஜ். ஒன்னு ரோஜா கூட்டம், ஸ்ரீகாந்த் பூமிக்கான 2 ஆக்ட்ரஸ தமிழ் மக்களோட எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போன பாட்டு இதெல்லாம். இந்த பாட்டுல ஒரு வீணையும் அதை தொடர்ந்து வர ஃப்ளூட்டும் என்ன மாதிரி ஒரு வேலைப்பாடு. இந்த ஆக்சுவலா பிரிச்சே பார்க்கமா பார்த்தீங்களா? ஃப்ளூட் தனி இது தனி. 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். சில பாட்டோட முதல் ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸே இப்போ நம்ம எங்காச்சும் கேட்டாலும் நம்மளை அப்படியே பழைய பீரியடுக்கே கூட்டிட்டு போயிடும்ல. அப்படி ஒரு பாட்டு தான் இதுவும். அந்த முதல் ஃபியூ செகண்ட்ஸ் இதுதான். இதுக்கு மேல ஒரு பெர்ஃபெக்ட் ரெண்டிஷன் வேணுமாங்கிற அளவுக்கு அப்படியே நம்ம ஹார்ட் தொடர மாதிரி பாடி இருப்பாங்க ஹரிகரனும் சாதனா சர்கமும். முட்டுகளே முட்டுகளே மூச்சுவிடா முட்டுகளே கண்மணியா தூங்குகிறாள். பரத்வாஜோட எல்லா பாட்டுலயுமே இன்டர்லூட்ஸ் ஒவ்வொன்றும் சம்பவம் தான். பரத்வாஜ் வைரமுத்து காம்போல அப்படி ஒரு சிங்க் இருந்துச்சு. வரிகளுக்கு மெட்டு போட்டாங்களா இல்ல மெட்டுக்கு வரி எழுதினாங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. வீட்டு தோட்டம் கண்டு இரவில் வந்து சேர்வேன் ரோஜாக்களை விட்டு விட்டு. ஹரிகரன் வெர்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்குல்ல. இதே பாட்டை பரத்வாஜோட 2002 கான்செர்ட்ல எஸ்பிபி பாடி இருப்பாரு. மனுஷன் சும்மாவே அப்படி உருகி உருகி பாடுவாரு. இப்படி ஒரு மெலடி கிடைச்சா கேட்கவா வேணும். அந்த கண்மணியால் தூங்குகின்றாள்னு எஸ்பிபி பாடுற இடம் இருக்கே, அது எவ்வளோ வாட்டி வேணும்னாலும் வச்சு கேட்கலாம். முட்டுகளே முட்டுகளே மூச்சு விடா முட்டுகளே கண்மணியால் தூங்குகிறாள் காலை மலருங்கள். இந்த 2 பாட்டு மட்டும் இல்ல, ரோஜா கூட்டம்லயும் அப்ப மொத்த ஆல்பமுமே பெரிய ஹிட். சுப்பம்மா சுப்பம்மா
மாணிக் ஆக்சுவலா என்னன்னா அப்பெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்றது அப்ப அவர் ஆடினாரு அந்த பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, கானா. இப்பெல்லாம் வந்து விமனை வச்சு பண்றாங்கல்ல சாங்ஸ். அப்பெல்லாம் வந்து ஐட்டம் சாங் மாதிரி அப்பெல்லாம் கானா சாங் நிறைய அப்ப அந்த டைம்ல மால்குடி சுபாக்கு அது எல்லாமே மேக்ஸிமம் அவர்தான் சாங்ஸ் பரத்வாஜ் மியூசிக்ல கிடைச்சது. இந்த பாட்டுலாம் அப்போ அப்படி ஒரு வைப். ரோஜா கூட்டம் ரிலீஸ் ஆன 2 மாசத்துல மறுபடியும் அந்த ஓஜி கம்போ சரண் பரத்வாஜ் வைரமுத்து ஒரு பேங்கரான ஆல்பமை இறக்கினாங்க. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆல்பம் ஜெமினி. நல்லா இருக்குல்ல. ஏஆர் ரஹ்மான் பல வருஷமா வாங்கிட்டு இருந்த பிலிம்ஃபேர் அவார்ட் ஸ்டிக்கர் ஹாரிஸ் உடைச்சாரு மின்னலை மூலமா. அடுத்த வருஷமே அதை பிரேக் பண்ணி ஜெமினிக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட் பிலிம்ஃபேரை தட்டி தூக்கினாரு பரத்வாஜ். மொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் வீடு கடை பஸ்ல திரும்பி பார்த்த இடமெல்லாம் ரூல் பண்ணிச்சு இந்த ஓப்போடு. இந்த படமும் எஸ்பிபி வெர்ஷன் ஒரு வைப்னா அனுராதா ஸ்ரீராம் வெர்ஷன் இன்னொரு வைப். படத்தோட என் கிரெடிட்ஸ்ல வர விக்ரம் வெர்ஷன் அதுக்கு மேல ஒரு வைப். சரண் பரத்வாஜ் வைரமுத்து காம்போல எப்பவுமே எஸ்பிபி இருப்பாரு. இந்த படத்துல டபுள் ட்ரீட்டா எஸ்பிபியோட இன்னொரு பாட்டும் இருந்துச்சு. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய் உயிரோடு என்னை என்னமா ஃபீல் பண்றாரியா? எனக்கு பர்சனலி வந்து மற்ற ஆக்டர்ஸ் படத்துல எல்லா படமும் டக்குன்னு பிடிக்காது. அப்போ வந்து எனக்கு அஜித் படம்னா எனக்கு வந்து இப்பயுமே பில்லான்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி விக்ரம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஜெமினி. அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறது எதுவும் தெரியாது. மற்ற ஆக்டர்ஸ் படம் ரொம்ப கம்மியா பாக்குறப்ப எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தோட சீன் வந்தாலே உட்கார்ந்து பாத்துக்கிடுவேன் கம்பல்சரி. கொடுக்கிற ஃபீல் அப்படி இருக்கும். புயல் என்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மலை என்று நினைத்தேன். சங்கர் மகாதேவன் ஸ்வரலதா பாடின நாட்டுக்கட்டையும் இந்த ஆல்பமோட இன்னொரு பெரிய ஹிட். இந்த பாட்டு ஹிட் அந்த டைம்ல. அதுலயும் அந்த நாட்டுக்கட்டைங்கிறதுலயே ஒரு சங்கதி போட்டு சங்கர் மகாதேவன் ஸ்டார்ட் பண்ற இடமெல்லாம் வழக்கம் போல தலைவன் இன்டர்லூட்ஸ் எல்லாம் பிரிச்சு விட்டுருப்பாரு. பரத்வாஜ் மியூசிக்ல ஸ்வரலதா வாய்ஸும் அது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு புது ஃபீல கொடுத்துச்சு. இப்ப கிட்ட வந்துருச்சு மூடி வச்ச கோயிலே இப்ப முட்டை வந்துருச்சு. படத்துல ஹீரோயின் ஒரு மார்வாடி பொண்ணு. அவங்களுக்கு ஹீரோ மேல லவ் வந்தாச்சு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்ட சரணுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த சேட்டு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்த ஃபீல கொடுக்குற அளவுக்கு ஒரு வைபான பாட்டு கொடுத்தாரு பரத்வாஜ். கொஞ்சம் சாதனா சர்க்கம் பாடுறதும் பாட்டு ஃபுல்லா 2 ஆன்டி ரொட்டி சுடுற ஆம்பியன்ஸ், கிரண் ரத்தோ டான்ஸ்னு இந்த பாட்டு அப்படி ஒரு வைப். அவங்க 2 பேரும் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அவங்க கை தூக்கிட்டு நடந்து வராங்க. பாட்டோட ஹார்ட் பீஸே பாட்டு ஒரு ஸ்டைலா போயிட்டு இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி வர்ற இந்த செகண்ட் இன்டர்லூட் தான். ஜெமினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதோட ஆடியோ கேசட்ஸ் தமிழ்நாட்டில் 2 லட்சத்துக்கும் மேல வித்து ஒரு ரெக்கார்டை படிச்சது. ஜெமினிலையும் பிஜிஎம்லாம் பரத்வாஜ் செம்ம ஒர்க் பண்ணியிருப்பாரு. பர்டிகுலரா இந்த பிட் சாங். அதில் ஒரு பாட்டு இன்னொரு ஒரு புதுமை பண்ணியிருப்பேன். ஒரே வரிகளை வந்து 3 விதமாக பாடுவோம். காதல் என்பதா காமம் என்பதா இரண்டு மத்தியில் இன்னொரு முயற்சியால். இந்த பாட்டு தான். காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா. காற்றில் ஓர் ஓசை கேட்குதே.
வெஸ்டர்ன் மாதிரி. இது வந்து ஒரு சேடா. பரத்வாஜோட நிறைய சோல்ஃபுல்லான மெலடிஸ் அண்டர்ரேட்டடாவே போயிடுச்சு. அதுல ஒண்ணுதான் தமிழ் படத்துல வந்து இந்த கண்ணுக்குள்ளே காதலா. இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த படத்துலயும் ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்கும், சூப்பரா இருக்கும். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா காம்போல ஸ்நேகன் இந்த பாட்டை அவ்வளோ கவிதையா எழுதியிருப்பாரு. பரத்வாஜ் மியூசிக்கல்னு கேசட்ல போட்டு மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு இவரோட இசை ஒரு முக்கியமான செல்லிங் பாயிண்டா நிறைய சின்ன படங்களுக்கு அமைஞ்சது. அன்பே 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 நீ இன்றி 2003ல மறுபடியும் சரண் பரத்வாஜ் கம்போ இன்னொரு ஹிட் ஆல்பம் கொடுத்தாங்க, ஜே. இந்த பாட்டு யாருக்கா பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஜே எல்லாமே நல்லா இருக்கும். டியூனோட ஒவ்வொரு பிட்டும் பரத்வாஜ் செதுக்க, வரிகளை வைரமுத்து செதுக்க, ஹரிஹரன் அதை பாடி பாடி மெருகேத்த உருவான இந்த பாட்டெல்லாம் பல வருஷம் வச்சு அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷம். சூரியனை சுட்டு விடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும். நிறைய டேலண்டடான சிங்கர்ஸ் இன்னும் பெரிய எக்ஸ்போஷர் இல்லாம அண்டர்ரேட்டடாவே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான் ரேஷ்மி. இவங்க வாய்ஸ்ல ஜேஜேல வந்த இந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி. ஜேஜே வந்த டைம்ல சன் மியூசிக் எல்லாம் ஓபன் பண்ணாலே ஒரு பாட்டு நம்ம கடக்காம போகவே முடியாது. அப்படி ரிப்பீட் மோட்ல கலக்கின பாட்டு இது. இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும். உண்மையாவே இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணும்போது பரத்வாஜ் ஸ்டுடியோல ஃபயர் ஆயிருக்கும். இதுலயே இருப்பாங்களேப்பா ஜேஜேல இன்னொரு செகண்ட் ஹீரோயின், அவன் பேர் என்ன, பூஜாவா? பூஜா கூட ஒரு சாங் வரும், அதுவும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு சம்பவமான கம்போசிஷன் இது. ஸ்ரீனிவாஸ் ஒரு புறம் ஹை பிச்ல நொறுக்க, பேரலா வர்ற இந்த எலக்ட்ரிக் கிட்டார் இன்னொரு புறம்னு வேற மாதிரி வைப் இதெல்லாம். கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி 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 தீர்ப்போம் வா. ஆனா இங்க அதுக்கப்புறம் நடிக்காம போயிட்டாங்க. ஆமா, ஏதோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இது வாடா வாடா தேடல் தொடங்கியதே. காதல் மழையே எங்கே விழுந்தாயோ. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தது இதை விட பெட்டரா எவன்டா சொல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு காவியமான பாட்டை கவி பேரரசு எழுத, அதுக்கு பரத்வாஜ் போட்ட டியூனு மொத்த தமிழ்நாட்டையும் ஆட வச்சது. இந்த பாட்டு சமட்டாங்க. அந்த ஜென்சிக்கு எப்படி ஜொனிதாவோ 90s கிட்ஸுக்கு சுச்சி. வாய்ஸே ஃபயரா இருக்கும். சுசித்ராவோட அறிமுகமே இந்த பாட்டு. பாட்டோட முதல் வரியை ரிவர்ஸ் ஆக்கி அதை இன்டர்லூடா பயன்படுத்தினதுதான் பரத்வாஜோட மாஸ்டர் மைண்ட். இன்னைக்கு சவுண்டிங்ல கிங் ஹாரிஸ்னு நம்ம பேசுறோம். ஆனா அந்த பீரியட்லயே சவுண்டிங்ல தமிழ்ல எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுக்க முடியாத டாப் குவாலிட்டியில தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பரத்வாஜ். அதுவும் அவரோட முதல் படத்துல இருந்தே அந்த சின்ன பட்ஜெட்லயே அவர் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்தான் ஆச்சரியமே. பாண்டவர் பூமி கூட்டணி சேரன் பரத்வாஜ் மறுபடியும் 2004ல ஒன்னு சேர்ந்தாங்க. இந்த வாட்டி பண்ண சம்பவம் ஒரு பேன் இந்தியா சம்பவம்னு தான் சொல்லணும். எப்படி வந்த பாட்டெல்லாம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட். இல்ல எனக்கு எனக்கு தான் இவர் வந்து லேட்டா ஒரு தெரிய வந்துச்சான்னு தெரியல. பட் தெரியல எப்படி இவர் முன்னாடி வந்து தெரியுமா இவர்தான் இந்த பாட்டெல்லாம் போட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. எங்க 2 பேருக்கு தெரியாது. இவர் பேர் தெரியும். உண்மையாவே தான் இவர் இப்ப தமிழ்ல போட்ட பிறகுதான் இவரோட நேம் பேர் வந்து இவர்தான்றது தெரியும். எனக்கு வந்து தெரியாது. எனக்கு பேரும் தெரியாது, இதுவும் தெரியாது. பரத்ராஜ் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அது வந்து இவருதான்றது எனக்கு தெரியாது. அந்த இவருதான் இந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காருன்றது எனக்கு தெரியாது. எனக்கு இவர் அண்டர்ரேட்டட் நிறைய பாட்டு இது மாதிரி போட்டு ஹிட் ஆயிருப்போம். ஆனா இவர் ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே என்னோட ஃபேவரட். 80s 90s 2Kன்னு யாரு இப்போ இந்த பாட்டை கேட்டாலும் கண்டிப்பா அவங்களோட சைல்ட்ஹுட் மொமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகும். முதல் பார்த்த சினிமா முதல்
ஜெயித்த சடுகுடு போட்டி. சேரனோட வரிகளும் பரத்வாஜோட குரலும் இப்போ கேட்கும் போதும் நம்ம மனசை ஏதோ ஒன்று பண்ணும். முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஆட்டோகிராஃபுக்காக கம்போஸ் பண்ண 8 சாங்ஸுமே தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் முடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய். மனமே நலமா உந்தன் மாற்றங்கள் நிஜமா புது புது விதமா. இப்போ வந்து பிரேமம்கெல்லாம் ஓஜி நம்ம ஆட்டோகிராஃப். அப்போவே தமிழ்நாடு பாய் அண்ட் கேரளா கேர்ள் மேக்ஸ் த பெஸ்ட் பேர் அப்படிங்கறத காமிச்சிட்டாரு சேரன். அதுக்கு பரத்வாஜ் போட்ட பாட்டும் அல்டிமேட். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. தமிழ் மலையாளம் ஃபியூஷன்ல வந்த இந்த பாட்டு தமிழ்நாடு கேரளான்னு 2 ஸ்டேட்லயும் கலக்குச்சு. பாட்டோட வரிகள்ல மட்டும் இல்லாம மியூசிக்லயும் தமிழ் மலையாளம்னு 2 ஸ்டேட்டோட கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற மாதிரி சில இன்டர்லூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாங்கோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃபரெண்டா பண்ணியிருந்தாரு பரத்வாஜ். சொல்லவே வேணாம், பாடுற ஹரிஷ் ராகவேந்திராவும் ரேஷ்மியும் பாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் படிக்கான அவருக்கு மலையாளத்துல பேசுவாரு. இன்னைக்கும் மோட்டிவேஷனுக்கு ஒரு பாட்டுனா அது இதுதான்னு நம்ம ஞாபகத்துக்கு வர மாதிரி 2004 பரத்வாஜ் பண்ண சம்பவம் தான் இது. இல்ல இது சித்ரா பாவிஜய் 2 பேருக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சதுல பரத்வாஜோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்கு. இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். காதல், மோட்டிவேஷன், சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு அத்தனை ஜானர்ல பாட்டு போட்ட பரத்வாஜ் இந்த படத்துல நம்ம இதயத்தையே நொறுக்கிற அளவுக்கு ஒரு பிரேக்கப் சாங்கும் போட்டாரு. உன்னிமேனன் வாய்ஸும் ஸ்கிரீன்ல வர சேரனோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே அந்த வழியை நமக்குள்ள கடத்திடுச்சு இந்த பாட்டுல. எனக்கு பிடிக்கவில்லை இந்த ஆல்பமும் படமும் கொடுத்த இம்பாக்ட் எல்லாம் உச்சகட்டம். ஆட்டோகிராஃபுக்காக 2nd ஃபிலிம்ஃபேர் அவார்டு பரத்வாஜுக்கு கிடைச்சது. ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு சோல்ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் ஆகி அந்த அதிர்வு அடங்குறதுக்குள்ளேயே மொத்த தமிழ்நாட்டின் கிரேசியான வைபுக்குள்ள கொண்டு போற மாதிரி அடுத்த பரத்வாஜ் ஆல்பம் வந்துச்சு. அதே ஹிட் கூட்டணி சரண் வைரமுத்துவோட. ஆனா இந்த டைம் இன்னும் பெருசா உலகநாயகனோட வசூல் ராஜா MBBS. ஏன் இவ்வளவு மெதுவா பேசுற? நான் நார்மலா தான் பாக்குறேன். இவ்வளவு மெதுவா பேசுறேன்றீங்களா? கமல்ஹாசனுக்கு இவ்வளவு கிராண்டான ஆர்கெஸ்ட்ரேஷன், அல்டிமேட்டான மாஸ் லிரிக்ஸ்ல அவருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் பரத்வாஜ் கொடுத்த பேங்கர் இது. ஒரு பாட்டுல ஒரு வரி 2 வரி தகா இருந்து பார்த்திருப்பீங்க. ஆனா மொத்த பாட்டுமே தகா இருந்து பார்த்திருக்கீங்களா? எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன் நண்பர்கள் நலம் காண. இதே படத்துல இன்னொரு பாட்டும் கமல்ஹாசன் குரலையே வந்ததுதான் அல்டிமேட் ட்ரீட். அதுவும் உலகநாயகன் சென்னை ஸ்லாங்ல துவம்சம் பண்ணிருப்பாரு இந்த பாட்டுல. ஆண்டவா வந்து முதல்ல வந்து ரொம்ப ஒரு தூய தமிழ் இருந்துச்சு. அதில் வந்து பார்க்க போனால் மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு தோணுதான் அதை அப்படியே லோக்கல் பாஷையில் வந்து அவர் தான் மாற்றினார். அப்படியே ஒவ்வொரு வாரத்தையும் மாற்றி மாற்றி செதுக்கியிருக்காரு. காதல் ஒன்னும் கடவுள் இல்லையா, கழகம் தானடான்னு இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுற ஒரு தத்துவத்தை இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு வைரம். பாட்டுல இன்டர்லூட்ல வயலினை வச்சே ஒண்ணு பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். இந்த மியூசிக் அண்ட் ஸ்டெப்பும் செமையா இருக்கும். KK ஸ்ரேயா கோஷல் 2 பேரோட வாய்ஸ்ல இந்த பாட்டும் வசூல் ராஜால நிறைய பேரோட ஃபேவரட். பரத்வாஜ் ஆல்பம்ல ஹரிகரன் இல்லாமையா? அவர் இருந்தாலே கண்டிப்பா அது ஒரு டஃப்பான ரெண்டிஷனா தான் இருக்கும். ஆனா ஹரிகரன் அசால்ட்டா இதை பாடி இருப்பாரு. இது ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்லயே வரும்ல. ஹரிகரனுக்கு ஈக்குவலா சாதனா சர்கமோட ரெடிஷனும் இதுல. வசூல் ராஜால இத்தனை பாட்டு இருந்தாலும் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஓஜி சாங் இருக்கு.
ஒரு ஃபோக் சாங்ல கர்நாடிக் ஃபியூஷன்ல இந்த அளவுக்கு வீடியோ யூஸ் பண்ண பாட்டு எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் இல்ல. செம வைபா இருக்குல்ல இந்த பாட்டு. இன்னைக்கு வந்து சொல்றியாக்கெல்லாம் தாத்தா இந்த பாட்டு. கிரேஸ் கருணாஸை இந்த பாட்டு மூலமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினாரு பரத்வாஜ். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட முகவரியா இந்த பாட்டு தான் இருக்கு. சரண் பரத்வாஜ் காம்போல அதுல இவர் கருணாஸ் இருப்பாரு. அவங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அது சான்ஸ் வந்தாங்க. ஆக்சுவலி நல்லா யூஸ் பண்ணாங்க. அது மூலியமா தான் ஃபேமஸ் ஆனது. வசூல் ராஜா வந்து அடுத்த 3 மாசத்துல இன்னொரு சூப்பர் ஹிட் ஆல்பம் அட்டகாசம் வந்துச்சு. இந்த பாட்டு கேக்குற ஒவ்வொரு நாளும் ஏகே ஃபேன்ஸ்க்கு தீபாவளி வைப்ஸ் கொடுத்திருக்காரு பரத்வாஜ். அது தீபாவளி டைம்ல அந்த பாட்டு வரும். இன்னைக்கும் ஏகே கூட ஆந்தமா இருக்க பாட்டை கம்போஸ் பண்ணின பெருமை பரத்வாஜ்க்கே உண்டு. இது இந்த மியூசிக் டைரக்டரே பாடுறபோது நாங்கள் வந்து அந்த பாட்டோடையே ரொம்ப நாள் வாழ்கிறோம்ல. அதாவது டியூன் பண்ணி லிரிக் ஆட் பண்ணும்போது அதில் ரொம்ப ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் சாங். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே அவங்க பாடினது வித்தியாசமாக தான் இருக்கும். வெதர் இட் இஸ் இளையராஜா, வெதர் இட் இஸ் எஸ் ஏ ராஜ்குமார், அவர் ஏஆர் ரஹ்மான், அவர் பரத்வாஜ், அவர் அனிருத், அவர் எனிபடி, அவங்க பாடினா அந்த பாட்டு வித்தியாசமாக இருக்கும். சில பாட்டெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அந்த பீரியட்ல வந்து நிறைய சாங்ஸுக்கு இது பொருந்தும். அதுல இந்த பாட்டும் ஒன்று. டியூன் கொடுத்தேன் அவர்கிட்ட. இப்போ ஒரு டியூன் வந்து பேசிக்கலி ஒரு குரோமேட்டிக் சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு ஜிக்ஸாக்காக குரோமேட்டிக் சொல்லுவாங்க, குரோமேட்டிக் ஸ்கேல். இப்போ நான் வந்து உன்னை நான் பார்த்தேனே கேட்டேனே அப்படின்னா அது வந்து ஒரு கிரிப்பே இருக்காது. அதெல்லாம் அவருக்கு சரியான ஒர்க் பண்ணுறப்ப அப்படின்னு நாங்கள் கொடைக்கானலில் இருந்தோம் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறப்போது. திடீர்னு வந்தார், ஓடி வந்தார். அப்பா பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு. நச்சென்று இச்சொன்று தந்தாயே, நச்சு இச்சு அந்த பைட் சொல்லுவாங்க தெரியுமா, நச்சென்று இச்சொன்று தந்தாயே, அதுதான் அந்த 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 படத்தோட கிரிப். இந்த பாட்டு ஹிட். அப்ப எனக்கு சன் மியூசிக்ல பாட்டு ஞாபகம். போதுமா பசி தீருமா இனி காமம் வந்து கத்தி வீசுமா அடி ஒத்தை கொத்தை யுத்தம் செய்வோமா செய்வோமா. ஸ்ரீனிவாசோட இந்த பாட்டு பாடின உஜ்ஜயினியும் பரத்வாஜ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரு. செம்ம டேலண்டடான சிங்கர், அண்டர் ரேட்டடாவே போயிட்டாங்க. கரும்பு செய்யும் பில்லேனா கோபுரத்தை இடிக்காதே கலகம் செய்வது சரியா. இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. பாட்டுல உஜ்ஜயினியோட குரல் மட்டும் இல்ல, அவங்களோட சிரிப்பு கூட அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். இதே ஆல்பம்ல வந்து நிறைய பேரோட இன்னொரு ஃபேவரட் பாட்டு இது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வசூல் ராஜா, அட்டகாசம் மாதிரி இவ்வளோ வெஸ்டர்னைஸ்டான ஆல்பம்ஸ் வந்துட்டு இருந்த சமயத்துல ஹரி பரத்வாஜ் கூட்டணியில பக்கா கிராமத்து ஆல்பம் ஐயா வந்துச்சு. பக்கா கமர்ஷியல் ஹிட். இந்த வரிகளை வேற யாரு பாடி இருந்தாலும் இவ்வளோ இம்பாக்ட் இருந்திருக்காது. பரத்வாஜோட வாய்ஸ்ல அவ்வளோ ஃபீல் இருக்கும். அப்புறம் நயன்தாரா இவங்களை பார்த்து பாடுற ஒரு சாங் அதுவும் நல்லா இருக்கும். நயன்தாரா வந்து இவர் சரத்குமார் சார் பார்த்து பாடுற ஒரு சாங், என்னது பரத்வாஜ் ஐயால ரூரல் ஃபிளேவருக்காக நாதஸ்வரத்திலையும் வேற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டுல. மரியாதைக்குரிய ஒரு ஆளை வந்து டினோட் பண்ணுறதே இந்த ஐயா துறையாயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து சும்மா அந்த ஊர் தலைவரே இப்படி இப்படி நடந்து வரும்போது பின்னாடி இந்த பாட்டை போடுவாங்க. இந்த பஸ் எல்லாம் போடுறது வந்து பஸ்ஸில் ஒரே பாட்டு, எந்த பஸ்ஸில் இந்த பாட்டு நல்ல பாட்டு போடுறாங்களோ அதை வந்து மக்கள் அந்த பஸ்ஸில் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் உண்டு. ஐயா படத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல பாட்டு கொடுக்கணும், எல்லா பஸ்லையும் நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்ட்டு நான் கம்போஸ் பண்ண பாட்டு தான் அந்த
இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்க நயன்தாராக்கு ஃபேஸ் வேல்யூ கிடைச்ச பாட்டை கம்போஸ் பண்ணதும் பரத்வாஜ் தான். ஏன் பண்ணீங்க? இந்த படத்துல நல்லா தான் இருப்பாங்க. 90s கிட்ஸோட ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சன் மியூசிக் போட்டா கண்டிப்பா அன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பாட்டு 3 வாட்டியாவது வந்துடும். பரத்வாஜோட டாட்டர் ஜனனி பரத்வாஜ் சிங்கரா அறிமுகமானது ஐயால தான். இந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்போ வந்து she was 15 years old at that point. அப்போ அந்த படத்துல வந்து 15 years old. So the opening song ஸ்கூல் பாட்டு வந்து அவங்க 15 தானா? So my daughter can sing that. தெரியல, அவங்களே பட்ட விடல. நான் சொல்றது அவங்க இது சொல்றேன் பாடுனவங்களும் 15 தானா? நயன்தாரா அந்த டைம்ல 15 தானா? அததான் நானும் நம்ப முடியல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டியூனு, அதுல அவ்வளோ அழகா லிரிக்ஸ்னு, இதெல்லாம் இந்த ஓஜி கம்போசர்ஸ் லிரிசிஸ்டால மட்டுமே பாசிபிள். திப்பு, கே ஸ்ரேயா கோஷல்னு அப்போ சென்சேஷனலா இருந்த யங் சிங்கர்ஸ் எல்லாமே இந்த ஆல்பம்ல இருந்தாங்க. நான் இந்த பாட்டு அவ்வளவு பெருசா வைத்தான மாதிரி ஞாபகம் இல்ல. இந்த பாட்டு மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அதை பரத்வாஜுக்கும் வைரமுத்துவுக்கும் போட்டு காமிச்சு இதுல எங்கெல்லாம் சாங்ஸ் வைக்கலான்னு நீங்களே டிசைட் பண்ணி வைங்கன்னு பொறுப்பை நம்பி கொடுத்திருக்காரு தங்கர் பச்சான். அப்படி கிரியேட் ஆனதுதான் இந்த 9 ரூபாய் நோட்டு சாங்ஸ் எல்லாமே. வைகை புயல் வடிவேல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட ஸ்டைல்ல பாட வச்சாங்க. பரத்வாஜ் வடிவேலோட ஃபேமஸான டைலாக்ஸையே வச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு. ஏகே பரத்வாஜ் கூட்டணியில மறுபடியும் ஒரு ஆல்பம் வந்துச்சு. ஆனா டைரக்டர் சரண் இல்ல பேரரசு. படம் சரியா போகலனாலும் பரத்வாஜோட பாட்டு எல்லாமே சரியான ஹிட் ஆச்சு. சில படங்கள் சைலண்டா வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணும்ல, அப்படி 2006ல வந்த படம் தான் திருட்டு பையிலே. இந்த படத்தோட மொத்த ஆல்பம் பெரிய ஹிட் ஆச்சு. முக்கியமா கே வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டு இந்த ஆல்பம்ல பரத்வாஜ் பண்ணின இன்னொரு ஸ்டன்னிங்கான ஒர்க் இது. சாருகேசி ராகம்ல சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல பரத்வாஜ் பண்ணின இந்த பாட்டை கண்ணை மூடிட்டு கேட்டா சொர்க்கம் தான். நம்ம சுசி கணேசன் வச்சாரு இந்த படம் வந்து கல்யாணம் ஆகும் ஒரு சீன் மாதிரி சார் வந்து பேசிக்கலி சப்பரம் மாதிரி ஒரு இது கொண்டு போவாங்கல்ல, டோலி மாதிரி இருக்கும்ல, அதில் கூட்டு போவாங்க, சாமி கூட்டு போவாங்க. அதில் இவங்க வந்து ஆண்டாலும் இவங்க மாதிரி பிக்சர்ஸ் பண்ணுறோம் சார். ஸ்வே ஆஃப் தி தட் அந்த சப்பரம் அப்படி இப்படிதான் போகும். தையத்தா 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 தை. தி ஸ்வேஸ் நார்மலி இந்த பிக்சர் ஒரு ரூல் இருக்குது சினிமாவில். தி டெம்போ ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் த சாங், the music and the speed of the camera movement should be similar, you know, அதான் கரெக்டாக மேலே இருக்கும். ஸோ இது வந்து இப்படி பண்ணுறபோது இது இப்படி போகும். ஸோ ஸ்விங்குக்கு தையத்தா 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 அப்படின்னு பண்ணணும். அதுலேயே நான் வந்து அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் வந்து தையத்தா தையத்தா பாட்டு பண்ணேன். தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத சாதனா சர்க்கம் இந்த பாட்டுல அவ்வளவு அழகா வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாம்பேல அந்த ரெக்கார்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து அந்த பாட்டை பாடும்போது நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி சரணத்தில் வந்து ஒரு வரம் அது சில இந்த வாய்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் த டியூன் சம்டைம்ஸ் இட் ரியலி அட்டாக்ஸ் யூ நோ லைக். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பாட்டோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஃப்ளூட் பீஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். அதை கேட்கும் போதே தெரியும் அடுத்த 5 நிமிஷம் இந்த பாட்டோட டிவினிட்டி லெவல் எப்படி இருக்க போகுதுன்னு. பாட்டோட நடுவுல யூஸ் பண்ணிருக்கிற நாச்சியார் திருமொழி பிளேஸ்மெண்ட் எல்லாம் வேற லெவல். தரரிரராரே தரராரே நனனனனி நானனா தெரே நனனி நானனா தரரரரரரரரரரே தெரரரரரரரரே தையத்தா.
அணு அணுவாய் உனைப்பிடந்து என்னாயுள் அடைப்பேன்னு வைரமுத்து ஒரு பொண்ணோட காதல இதுக்கு மேல எவனும் சொல்ல முடியாத அளவுக்கு எழுதியிருப்பாரு. சரண் பரத்வாஜ் கூட்டணியில வந்து இன்னொரு சிறப்பான ஆல்பம் வட்டாரம். பரத்வாஜ் வாய்ஸ்ல இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் அப்படி ஒரு மாசு எனர்ஜி. அதுவும் யார் தருவாருன்னு அவர் ஆரம்பிச்சதும் வர்ற ராக் கிட்டாரு. வழக்கம் போல பரத்வாஜோட ட்ரேட்மார்க்கான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபியூஷன் இதுலயும் இருக்கு. நம்ம பிரதீப் குமாரோட மனைவி கல்யாணி நாயர் பாடி இருப்பாங்க. அவ்வளோ யூனிக்கான வாய்ஸஸ் ஒவ்வொரு ஆல்பம்லயும் யூஸ் பண்ணியிருக்காரு பரத்வாஜ். இந்த பாட்டு அப்ப சன் மியூசிக்ல போட்டு சேர்ப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு டெம்போல போற பாட்டு பரத்வாஜோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல இன்டர்லூடுக்கு அப்புறம் ஒரு டெம்போல வரும். அந்த டிரான்சிஷனை கேட்கும் போதே அவ்வளோ சுகம். காஞ்சனா சீரியஸ் இப்போ 2-3ன்னு போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாம் ஆரம்ப புள்ளி முனிக்கு பரத்வாஜ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. தங்கர் பச்சான் டைரக்ஷன்ல வந்த பள்ளிக்கூடம்ல வந்த இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் உங்களோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண வைக்கும். இந்த பாட்டுலாம் இட்டு இல்ல. நம்மை நாம் அங்கே தேடலாம். 2010 அந்த ஓஜி காம்போ லாஸ்டா ஒரு வாட்டி திரும்பவும் வந்தாங்க. கேட்கவே வேணாம்ங்கிற அளவுக்கு ஆல்பம் மெகா ஹிட். இந்த பாட்டு எனக்கு சிவாஜி ப்ரொடக்ஷன்ல உருவானதாலேயே சிவாஜி கணேசன் மைண்ட்ல வச்சு வைரமுத்து எழுதின இந்த பாட்டு அவ்வளோ பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. சிங்கம் என்றால் எம் தந்தை செல்லம் என்றால் பாத்தீங்கன்னா கண்ணு மூண்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வரையிலையும் அவர் தெரிவார். எப்போதும் தோற்காது உன் சேனைதான், இருந்தாலும் இருந்தாலும் நீ யானை தான். பிரபு சார் சொன்னார், நாங்கள் இந்த பாட்டை போட்டு கேட்டு எல்லா ஃபேமிலியும் அழுவோம் சார். அந்த அளவு எங்கள் அப்பா மேலே உள்ள ஞாபகப்படுத்துகிற பாட்டு அப்படின்னு. இருந்தாலும் இறந்தாலும் நீ யானை தான். வழக்கமா ரீமிக்ஸ்னாலே பழைய பாட்டை அப்படியே போட்டு அதுல புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்போஸ் பண்றது வழக்கம். ஆனா பரத்வாஜ் இதுல இன்னொரு டியூனை மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸுக்கே ஒரு புது வடிவம் கொடுத்தாரு. பாட்டுல அங்கங்க வர அந்த பார்த்த ஞாபகம் இல்லையா வேற லெவல் ஃபீல். முனி சீரியஸ் மட்டும் இல்லாம சுந்தர்சியோட அரண்மனை பிரான்சைஸிக்கும் தொடக்க புள்ளி பரத்வாஜ் தான். அரண்மனை 1ல பரத்வாஜ் தான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருப்பாரு. நல்ல காரியத்தை பண்ணது ரொம்ப பர்டிகுலராக படங்களை பிக் பண்ணி பண்ணின எல்லா படங்களையுமே தன்னுடைய பாடல்கள் மூலமாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த பரத்வாஜ்க்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம பார்த்த இத்தனை சாங்ஸையுமே அந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இது கம்போஸ் பண்ணினது பரத்வாஜ் அப்படிங்கிறது தெரியாம போனதுதான் வருத்தமே. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாரா இருக்க பரத்வாஜை இனியாவது கொண்டாடி தீர்ப்போம். அந்த கொண்டாட்டத்துக்கான தொடக்க புள்ளியா பரத்வாஜோட ரெடி செட் பரத்வாஜ்ங்கிற முதல் லைவ் இன் கான்சர்ட் இன் இந்தியா டெக்ஸ்வேலியில கூடிய சீக்கிரமாவே நடக்க போகுது. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த 90s கோல்டன் எராவை ரீலீவ் பண்ண நாங்களும் வர்றோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் கேட்கறாங்க, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, இத்தனை பாட்டு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஹிட் இருக்கீங்க, ஏன் நீங்க எங்கேயுமே காணும்? உங்களை ஒரு டிவியில ஜட்ஜா இல்ல சொல்லல நீங்க. நான் வந்து அடிப்படையில் நான் வந்து இசையை தான் முதல்ல விரும்புகிறேன். நான் வந்து இந்த பணமோ இந்த புகழோ அதெல்லாம் வந்து எனக்கு தகுதி இருந்ததுனால இருக்கிறதுனாலையோ இல்லை இல்லாதனாலையோ அது என்ன வருது. ஸோ எல்லாமே வந்து அதாவது தனியாக வரணுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தேன். இவ்வளோ பாட்டு பண்ணியிருக்கோம், இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கோம். நான் கன்சிடர் மைசெல்ஃப் டு பி லக்கி மேன். அது லக்கி மேன் தான் அவர் சொல்கிறாரு. அந்த மியூசிக்கே நல்லா இருக்குல்ல. இது நம்ம வேற யாருக்கும் பண்ணார்ல, நல்லா இருக்குது.
வித்யாசாகர் பண்ணாரு. அந்த மிடில் போட்ட 1920 போட்டதெல்லாம் செம. பெண்களை கடந்திருப்பேன், இப்படி மனம் துடித்ததில்லை. அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது, அது ஒரு பொற்காலம். சூப்பர். எனக்கு எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. அதுலயும் நல்லா இருந்துச்சு. எனக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் போட்டப்ப எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் அந்த அளவுக்கு வந்து அவர் ஃபேஸாவது நம்ம நிறைய எங்கேயோ பார்த்துடலாம் இருக்கேன். பரத்வாஜ் சார் போட்டோ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அதை தேடி போய் பார்க்கணும்னு எனக்கு தோணுனது இல்லை. பட் இதுல அவர் காட்டினப்பதான் எனக்கு அவர் தெரிஞ்சது உண்மை. அதுதான் ஃபேக்ட். அண்ட் இன்னொரு வித்யாசாகர், இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்ப வித்யாசாகர் ஓரளவுக்காவது எல்லாருக்கும் தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஓப்பனா நான் சொல்லணும்னா வந்து இப்பதான் தெரியும் வித்யாசாகர், எஸ்.ஏ. ராஜ்குமார் இவங்களெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யாருன்னா ஏ.ஆர். ரஹ்மான், அப்புறம் இளையராஜா, அப்புறம் என்னது மலேசியா வாசுதேவன், அவங்களதான் தெரியும். எனக்கு என்ன டவுட்னா, ஏன் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த ஈக்குவல் ஹிட்ஸ் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னால ஒரு கிளிக், ஐ மீன் மேபி அவரே வாண்டடா வெளியில மேபி கூப்பிட்டுருப்பாங்க, நீங்க வாங்க இந்த இதுக்கு ஜட்ஜா இருங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம், கூப்பிட்டுருப்பாங்க. மேபி இப்ப இளையராஜாவா இருக்கட்டும், ஏ ரஹ்மான்லாம் இருக்கட்டும் வராங்களா, இந்த டிவி ஷோ அது மாதிரிலாம் வராங்களா, அதனால பாக்க தெரிஞ்சு. அப்ப அவர் சொல்றப்ப இவர் தாங்க இதுல போட்டாங்க, காதல் மன்னன் மியூசிக் டைரக்டர் வந்துட்டாரு, அப்ப ரீச் ஆயிடுவாங்க. அது ஆமா, அதை இவங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க. மேபி அவரே தான் சொல்றாரு, எனக்கு அது தேவையில்லை. ஆமா, ஆக்சுவலா இப்ப அவர் அந்த வேர்ட் சொல்லும் போது எனக்கு பார்த்தா தேவா சார் ஞாபகம் வந்தது. இந்த தேவா சார் வந்து கோட்டு படத்துக்கு சொல்லியிருப்பாருல, லியோக்கு சொல்லியிருப்பாரு, அந்த பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு கேட்டிருப்பாங்க. அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கணும் பண்ணணும்லாம் இல்ல, என் பாட்டு யூஸ் பண்றீங்க அதுவே எனக்கு வந்து சந்தோஷம், அது சொல்ல மாட்டாரு, அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அது யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் பீப்புளுக்கு எனக்கு தெரியும்ல, அதுதான் எனக்கு தேவை, எனக்கு பணம் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. மனுஷயா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப எப்படி சொல்ல பியூர் ஹார்ட்டடா இருப்பாரு. ஆமா, எனக்கு வந்து அந்த இதுதான் வேணும். என் பாட்டை வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனும் ரசிக்கிறாங்கன்ற அந்த ஒரு இதான் எனக்கு வேணும். அமௌண்ட் ஆனா இதெல்லாம் அவங்க பார்த்தா பரவாயில்ல, யூஸ்வலா முன்னாடி பண்றது நார்மலா இருக்கும். இப்போ வந்து அவரோட கான்செப்டை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்துட்டு இந்த இம்பாக்ட்னால நிறைய பேர் அங்க போய் பார்ப்பாங்க. அது நல்ல விஷயம் தான். அது சூப்பர், நல்லா சூப்பர் ஒர்க்கு. நான் தான் இவ்வளோ லென்த்தாக பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ லென்த்து நான் ஃபஸ்ட்டு உண்மையே ஃப்ராங்காக சொல்லணும்னா 50 மினிட்ஸ் ஆட்டு எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அவ்வளோ நேரம் பார்த்தோன்னே தெரியல, எப்படி சொல் 1 hour நாங்க உட்காந்துட்டு இருக்கோன்ற ஃபீலே இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னா மேக்னெட் ஃபேமிலி 10 minutes வீடியோ பார்க்குற மாதிரி டக்கு 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 அது மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்குறப்ப அவ்வளோ அண்ட் இன்னொன்று என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் எடிட்டிங் வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஏஐ யூஸ் பண்ணி, அதனாலே போர் அடிக்கல. உங்களுக்கு விஷுவலா வந்து போர் அடிக்காம போயிட்டு இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு அந்த அஜித் சாரோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஏஐல யூஸ் பண்ணியிருந்தது. அவர் பரத்வாஜே வந்து ஒவ்வொரு ஏஜ் இதுல காட்டுறப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் மாதிரியே இந்த இது ஏஐல கொண்டு வந்தது. நல்லா எடிட்டிங் நல்லா இருக்கு. ஆனா அது ஏஐல சம்டைம்ஸ் அது மிஸ்டேக் பண்ணதா என்னன்னு தெரியல. அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு அவர் வாங்கின மாதிரி காட்டினப்ப ஃபிலிம்ஃபேர் வந்து FILM இருந்துச்சா, நம்மளுக்கு எடுக்கும் போது தப்பா பேர் வந்து அதே மாதிரி அதுலயும் தப்பு பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியாதுப்பா. நீங்க ஆளை மட்டும் தான் பாக்கணும். நீங்க பின்னாடி சொல்லல, ஏஐ வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் ஏஐ சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு இவ்வளவு பண்றாங்கல்ல, அது வரைக்கும் பண்ணுங்க. இன்னுமேல் தான் அப்கிரேட் ஆகும். ஏஐக்கு அப்கிரேட் ஆகும், நம்மளுக்கு நல்லது. உண்மையிலே பார்த்தா அது ரொம்ப கரெக்டா பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்மளுக்கு வேலை எல்லாம் இருக்காது. நைஸ், சூப்பர். வேற ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.